ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெமி மிஷினோட 2 to 8 டெம்பரேச்சர் உள்ள மிஷின் தான் செக் பண்ண போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நோ கூலிங் சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. வந்து என்னன்னு செக் பண்ணி பார்த்தா உள்ளே சுத்தமாகவே கூலிங் இல்லை. சப்ஜீரோ மீட்டரில் பார்த்தீங்கன்னா 28 காட்டுது. ஹை டெம்பரேச்சர் பீப் சவுண்டு வேறு அலாரம் காட்டிக்கிட்டே இருக்குது. ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம மிஷினை ஆன் பண்ணி என்னான்னு செக் பண்ணி பார்ப்போம். மிஷினில் கேஜ் ஹவுஸ் போட்டு செக் பண்ணி பார்த்தா ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை. எங்கேயோ கேஸ் லீக் ஆகிருக்கு. சரின்னு சொல்லி எங்கே லீக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஓகே, ஃப்ளாஷ் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா பேஸில் ஒரே ஆயில் ட்ரெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து எங்கே லீக்குன்னு செக் பண்ணி அப்புறம் தான் நம்ம வந்து அந்த லீக்கை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜின் லைனில் தான் வந்து மைனூட்டாக லீக் இருக்குது. ஸோ இந்த ஜார்ஜின் லைனில் இப்போ நம்ம வெல்டு அடித்து இப்போ நம்ம மறுபடியும் நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து லீக் இருக்கா என்னன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வெல்டு அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து லீக் செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா லீக் எதுலேயுமே இல்லை. ஓகே, லீக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ள நைட்ரஜனை எடுத்துகிட்டு வேக்கம் பண்ணி இப்போ நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 300 PSI ப்ரெஷர் நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். கொடுத்ததில் லீக்கெலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இப்போ நம்ம உள்ள ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு நம்ம வேக்கம் ஆன் பண்ணி கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். நைட்ரஜன் ப்ரெஷர் ஃபுல்லாக வெளியில் எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டதுக்கப்புறம் ஓஸை வந்து வேக்கம் பம்பில் கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ வேக்கம் ஆன் பண்ணி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மாய்ச்சரும் ஏரையும் வந்து வேக்கம் செக் பண்ணி வெளில தள்ளுது. கொஞ்சம் நேரம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ -30 வரைக்கும் வேக்கம் மூடிடுச்சு. இப்போ வேக்கம் பம்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். ஐடியல் ப்ரெஷர் ஏற்றியாச்சு. இது வந்து 134 கேஸு. ஐடியல் ப்ரெஷர் ஏற்றி மிஷினை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 5 ப்ரெஷர் வரைக்கும் வச்சுருக்கோம் நம்ம. இப்போ நம்ம சப்ஜீரோ மீட்டரில் எவ்வளோ டெம்பரேச்சர் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 13க்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 5 வந்து மிஷின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடுச்சு. கட் ஆஃப் ஆகி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. மேலும் உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.